மேலான பெரியார்களே, கணவான்களே, ஷாகோர்களே, அல்ஹம்துலில்லாஹ் எங்கட நாட்டுல சில அனாதை நிலையங்கள், எத்தீம்களுக்குரிய இடங்கள், மஸ்ஜிதுகள், மதரசாக்களுக்கு நாங்க வக்ஃப் செய்தாலும் இன்னும் பல தேவைகள் எங்கட நாட்டில் இருந்து கொண்டிருக்கின்றது. உதாரணமாக நாங்க பார்த்தோம் என்றால், ஓரளவு ஓ லெவல் ஏ லெவல் எக்ஸாம முடிக்கிறாங்க, அதற்கு மேலான கல்வியை தொடருவதற்கு வசதி இல்ல. அவர்களுடைய கல்விக்காக வேண்டி நாங்க ஏதாவது ஒரு ஏற்பாட்டை செய்யலாம். அல்லது படித்து முடிக்கிறாங்க, அவர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்ல, ஏதாவது ஒரு சுய தொழில் மூலமாக ஒரு 3 மாதம் ஒரு 6 மாத கோர்ஸை அவர்களுக்கு படிக்க வைத்து அந்த வேலை வாய்ப்புக்குரிய சந்தர்ப்பங்களை அவர்களுக்கு நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்கலாம். அதை விட ரொம்ப கவலையான விஷயம், எங்கள நாட்டிலிருந்து பல லட்சக்கணக்கான இவாலிப பெண்கள் வெளிநாடுகளுக்கு சென்றிருக்கிறாங்க. விசேஷமாக அரேபிய நாடுகளுக்கு சம்பாதிப்பதற்கு சென்றிருக்கிறாங்க. போனவர்களில் சிலர் மிக மோசமாக ஒழுக்கக்கேடான விஷயங்களில் ஈடுபடுறாங்க. இதற்குரிய மூல காரணம் என்ன? அவர்களுக்குரிய வறுமை. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, வீடுகளுக்கு உள்ளேயே இருந்து அந்த கஷ்டப்படக்கூடிய பெண்மணிகளுக்கு ஏதாவது ஒரு சுய வேலை வாய்ப்பை நாங்கள் தாராளமாக ஏற்படுத்தி கொடுப்பதற்கு வக்ஃப் போன்ற ஏதாவது ஒன்றை செய்யலாம். ஏன் இந்த நாட்டில் உள்ள 2000க்கும் மேற்பட்ட பள்ளிவாசல்கள், அங்கே இருக்கக்கூடிய இமாம்கள், ஹத்தீபுகள், மஸ்ஜிதுகள் உள்ள இமாம்கள், அங்கே வேலை செய்யக்கூடிய முஅத்திரீன்கள் 30 வருஷம் வேலை செய்யறாங்க, 40 வருஷம் வேலை செய்யறாங்க. அதற்கு பின்னால ஏதாவது ஒரு நோய் வந்துட்டா, ஏதாவது ஒரு பலகீனம் வந்துட்டா, இப்ப பள்ளி நிர்வாகத்தால உங்களுக்கு ஒரு 3 மாத சம்பளத்தை நாங்க தாரோம், நீங்க பேசுறங்க. 30 வருஷம் வேலை செஞ்சிருப்பாரு, 40 வருஷம் வேலை செஞ்சிருப்பாரு, ஒரு 3 மாத செலவையை கொடுத்து அனுப்பி வச்சா அந்த முஅத்தின் அல்லது அந்த இமாம் என்ன செய்வாங்க? சாதாரண உலகத்துல படிக்கக்கூடிய மாஸ்டர்மாருக்கு பென்ஷன் இருக்குது, ஆனா எங்கட உலமாக்களுக்கு என்ன இருக்குது? எங்கட முஅத்தின்களுக்கு என்ன இருக்குது? மேலான பெரியார்களே, கணவான்களே, ஷாகோர்களே, ஏன்